ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னால நம்ம பண்ணிருக்க பழைய எபிசோட் வீடியோ லிங்க் எல்லாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல கார்ல ஒரே பிளேலிஸ்டா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஃபைனல் எபிசோட பாருங்க. அப்புறம் இதோட இந்த சீரியஸ் முடிய போதே நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல ஒரு வழியா முஸ்டண்டா சாமின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. எனக்கு இதுல ரெண்டு விதமான ஃபீலிங்ஸுமே இருக்குங்க. என்னன்னா, நான் உங்களுக்கு கதை சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், உங்களை என்டர்டெயின்மெண்டா வச்சிருக்கணும். நடுவில் நான் ஏதாச்சும் பண்ண போய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீடியோ டிலே பண்ணி போடுறது, இல்ல ஒரு வீடியோவை ஒழுங்கா டெலிவரி பண்ணாம இருக்கிறது, இப்படி பண்ணி அதுல நீங்க இரிட்டேட் ஆயிட்டீங்கன்னா எனக்குமே கஷ்டமாயிடும். நாடா நம்பி வந்தாங்க அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு. இந்த சீரியஸ்ல அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தனா பண்ணி இருக்கந்தான் மன்னிச்சிருங்க. எப்படியோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. ஸோ ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். இந்த சீரீஸ் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியா ஷார்ட்டா பாத்துருவோமா? முதல் முறையா ஹெட் ஹண்டர்னு ஒரு கொலைகாரன் உருவானான். 20க்கும் மேற்பட்ட ஆளுங்களை தலையை மட்டும் துண்டா வெட்டி கொன்னான். அப்போ சின்ன வயசுல இருந்த இன்ஸ்பெக்டரோட உதவினால ஹெட் ஹண்டரை பிடிச்சி ஜெயிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பைத்தியம் முத்தி போய் கொலை பண்ணல, தலையை மட்டும் துண்டா வெட்டி கொலை பண்ணிருக்கான்னா மனித மண்டைக்குள்ள இருக்க மூளையை வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்காகத்தான் அத்தனை கொலையை பண்ணிருக்கான். இவன் ஜெயிலுக்கு போன அடுத்த 25 வருஷம் கழிச்சு இவன் சொந்த பையனே ஒரு சைக்கோ கொலைகாரனா உருவெடுத்தான். ஆரம்பத்துல அது புது டாக்டர்னு நம்ம நினைச்சாலும் போக போக தான் தெரியுது ஹெட் ஹண்டரோட பையன் புது டாக்டர் இல்ல, கில்லர் தான் ஹெட் ஹண்டரோட பையன்னு. இவன்லாம் பிறக்கும் போதே சைக்கோபாத் ஜீனோட பிறந்தவன். ஆனா அந்த ஜீன் இவனை ஆட்டோமேட்டிக்கா கொலை பண்ண வைக்கலங்க. ஓஇசட்ன்ற ஒரு அமைப்பு உள்ள வந்து சின்ன வயசுல இருந்தே கில்லரை கண்காணிச்சு, கில்லர் சின்ன வயசா இருக்கும்போது அவன் ஃபேமிலியை கொலை பண்ண ஃபர்ஸ்ட் விக்டிமோட தகவலை வளர்ந்ததுக்கு அப்புறம் கில்லர் கிட்ட கொடுத்து இவனுக்குள்ள இருக்க சைக்கோபாத்தை அவங்க தான் ட்ரிகர் பண்ணி வெளியவே வர வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரிவெஞ்சுக்காக ஒரு கொலை பண்ணவன் அடுத்தடுத்து ஆர்வத்துல நிறைய கொலை பண்ணிட்டான். அடுத்து அவன் தலையில அடிபட்டு புது டாக்டரோட மூளையில பாதியை தூக்கி இவன் தலையில வச்சதும் இப்ப என்னமோ ஆளு நல்லவனா மாறிட்டான். ஆனா பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அவ்வளவுதான், கில்லரோட கட்டமும் முடிய போகுது. இவன் தான் கில்லர்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சோ ஆதாரத்தோட இவன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க. இது இல்லாம இவனை தானே நேஷன் பிரைடுன்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இவன் கில்லர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அதெல்லாம் தாங்க ஃபைனல் எபிசோட்ல பார்த்து முடிக்க போறோம். இதுல முக்காவாசி காட்சி அழுகாட்சி தான். அதை பார்க்க நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். லெட்ஸ் பிகின் த ஃபைனல் எபிசோடு. எபிசோட ஓபன் பண்ணா சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு வரப்போ ஆல்ரெடி அவங்க வீட்டுல உட்காந்துருந்த கில்லர் வாமா வாதம் வந்த வாட்டர்மெலன் மூஞ்சி ஒரு நாள் பழைய டாக்டர் என்கிட்ட ஒரு ஆளோட ப்ரொஃபைல கொடுத்து இருக்கிறதுலயே இவங்க தான் டாப் சைக்கோ, அவங்கள கொல்லுன்னாரு. அப்ப நான் வேணான்னு விட்டுட்டேன். இப்பதானே தெரியுது அது உன்னோட ப்ரொஃபைல் தான்னு. உனங்கெல்லாம் என்னையும் புது டாக்டரையும் பார்த்தா லேப்ல இருக்க எலிங்க மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு ஓஇசட் டீமை நடத்திட்டு இருக்கிறதே இந்த சீஃப் செக்ரட்டரி தான். சோ கில்லர் கொலகாரனா மாறினது காரணமும் இந்த அம்மாவே. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கில்லர் கேட்க, ஓ கண்டுபிடிச்சிட்டியா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, முதல்ல நான் நம்ப உனக்கு நன்றி சொல்லணும். நான் நினைச்ச மாதிரியே நீ ஒரு கொலகாரனா வளர்ந்ததுக்கு சனிய இந்த புது டாக்டர் அந்த மாதிரி வளராம என்னை ஏமாத்திட்டான். நான் வேற என்ன பண்றது? எனக்கு எதிர்காலத்துல இந்த உலகம் சைக்கோபாத்தே இல்லாத கிரைம் கொலைன்னு எதுவுமே நடக்காத ஒரு உன்னத உலகமா மாறணும். அதுக்குதான் நான் அப்பவே ஒரு சட்டத்தை கொண்டு வரலான்னு சொன்னேன். சைக்கோபாத் ஜீன் இருக்க குழந்தைங்களை கருவிலேயே அபார்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டா சைக்கோபாத்ன்றவன் பிறக்கவே போறது இல்ல. அப்புறம் எப்படி கிரைம் எல்லாம் நடக்கும்? சோ சட்டத்தை போட்டுடலான்னு சொன்னேன். அவன் கேட்டான், விட மாட்டேன்ட்டானுங்க. சோ இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னா ஒரு சைக்கோபாத் குழந்தை பிறந்து வளர்ந்து எப்படியெல்லாம் கொலை பண்ணுதுன்னு ஒரு லாங் டேர்ம் ரிப்போர்ட் ரெடி பண்ணாதான் முடியும்னு தோணுச்சு. அந்த டைம்ல தானே ஹெட் ஹண்டர் பழைய டாக்டரோட தங்கச்சியே கொன்னா. சோ பழைய டாக்டரை ஏமாத்தி அவனை இதுக்கு உடந்தையா இருக்க வச்சேன். பழைய டாக்டர் மூலியமாகவே எந்த அம்மாக்கள்லாம் கருவுல சைக்கோபாத் ஜீன் இருக்க குழந்தைங்களை சுமந்துட்டு இருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை வாங்கினேன். அப்படிதான் நீயும் புது டாக்டரும் என்கிட்ட மாட்டினீங்க. சின்ன வயசுல இருந்தே உங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஒரு ஏஜென்ட்டை செட் பண்ணி ஃபாலோ பண்ணதுல புது டாக்டர் தேரல. ஆனா நீ நான் நினைச்ச மாதிரி வந்துட்ட. பட் ஃபர்ஸ்ட் விக்டிம் உன் ஃபேமிலியை கொலை பண்ணதெல்லாம் பிளான்லயே இல்லப்பா, அது உன்னை காப்பாத்த போய் எதர்ச்சியா நடந்த ஒண்ணு இப்படின்னு சீஃப் செக்ரட்டரி அது பண்ண அட்டுழியத்தெல்லாம் ஒரு கதையா சொன்னதும் சரி, ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் விக்டிமோட தகவலை என்கிட்ட கொடுத்து என்ன ட்ரிகர் பண்ணி சைக்கோபாத்தா மாத்திட்டீங்க. அடுத்தடுத்து நான் நிறைய விக்டிம்ஸா கொலை பண்ணேன். எனக்கு பிரெயின் சர்ஜரி நடந்து நான் பழசெல்லாம் மறந்ததும் திரும்ப என்ன மாதிரியே இருக்க சைக்கோபாத்தெல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சேன்ல, அப்பயும் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னு கில்லர் அடுத்த கேள்வியை போட்டா, அதுவுமே பிளான்லயே இல்லப்பா, ஒன்ன அந்த கொலைகளெல்லாம் நான் பண்ண வைக்கல, யார் பேச்சையோ கேட்டு நீ கொலை பண்ண, அதுவும் எனக்கு நல்லதா தான் போச்சு. எனக்கு தேவை ஒரு சைக்கோபாத் குழந்தை வளர்ந்தா எப்படியெல்லாம் கொலை பண்ணி இந்த சமுதாயத்துக்கு டேஞ்சரா இருக்கும்ன்றத மக்களுக்கு புரிய வைக்கணும். அதை வச்சே இந்த சட்டத்தை கொண்டு வந்துடணும். அவ்வளவுதான், இது போதும் எனக்கு. நான் நினைச்ச மாதிரி அது நடக்கவும் போகுது அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி சொன்ன அடுத்த நிமிஷமே அவ கழுத்தை புடிச்சு தூக்கின கில்லர், அடி நரம்பு இல்லாத உடும்பு, எங்களை மான்ஸ்டர் சைக்கோபாத்னு சொல்லிட்டு எங்களை விட கொடூரமான ஆளா நீ தாண்டி இருக்க
அது தெரியுதா உனக்கு? உன்ன அப்படின்ற வெறியோட அவ கழுத்தை நெரிச்சா, கொல்லுப்பா கொல்லு, இதுவும் எனக்கு தேவைப்படுறது தான். நீ என்ன கொல்லணும், சைக்கோபாத் என்னெல்லாம் பண்ணுவான்னு வெளியே தெரியணும், இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சட்டம்னு அந்த அம்மா அதையே தாங்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. கில்லரும் போட்டுருவானோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க சீனை கட் பண்ணா இன்ஸ்பெக்டருக்கும் தான் அந்த லொகேஷன் தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ சம்பவம் நடந்துட்டு இருக்க இதே வீட்டுக்குள்ள வராரு. வீடே அமைதியா இருக்கு. அதோட இந்த வீட்டுக்குள்ள இருந்து அசிஸ்டண்ட்டை கொலை பண்ணிட்டு அவங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த புது டாக்டர் ஃப்ரெண்டோட லேப்டாப், அப்புறம் ஏதோ ஒரு எபிசோட்ல வீட்டுக்கு வந்த கில்லரை அடிச்சு போட்டுட்டு கில்லரோட பாக்கெட்ல இருந்த இன்ஸ்பெக்டர் அண்ணனோட செயின், ஹீரோயின் பாட்டிக்கு கொடுத்த மெடல்னு ரெண்டையும் கில்லரோட பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த 2 ஐட்டம்னு அதுவுமே இங்க தான் இருக்கு. இதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் அடுத்த ரூமுக்கு போனா அங்க சீஃப் செக்ரட்டரியோட கை காலு வாயெல்லாம் கட்டி போட்டுட்டு கில்லர் தப்பிச்சிட்டான் போல. இந்த அம்மா கொல்லுன்னு சொல்லிச்சுல்ல, அப்பவே கில்லர் உசார் ஆயிட்டான். நான் பழைய மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை பேசவே விட்டுருக்க மாட்டேன். நல்ல நேரம் புது டாக்டரோட மூளையில பாதி எனக்கு வச்சு என்ன மாதிரி மான்ஸ்டர்லாம் எதை ஃபீல் பண்ணக்கூடாதோ அந்த ஃபீலிங்ஸை என்ன உணர வச்சுட்ட. இதுக்கு மேல எப்படி என்னால கொலை பண்ண முடியும்? உன்னை வேற மாதிரி டீல் பண்றேன்னு கையை கட்டி போட்டு கிளம்பிட்டான். சோ ஸ்பாட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் சீஃப் செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணி இதே இடத்துல தான் கடத்திட்டு போன பழைய டாக்டரையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அவரையும் மீட்டு போலீஸ் கார்ல ஏத்த, இன்னொரு பக்கம் போன எபிசோட்ல கில்லரோட வீட்டுக்கு வந்த ஹீரோயினை யாரோ வாய மூடி கடத்துறாங்க இல்லையா, அவ இப்போ ஒரு பாழடைஞ்ச இடத்துல இருக்கா. அங்க வந்து கில்லரோட ஆன்டி ஹீரோயினுக்கு எதையோ ஒன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து ஓடிட்டா. இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோயினை கடத்தி இங்க கொண்டு வந்து வச்சதே கில்லர் தான். பட் எந்தவித கெட்ட எண்ணமும் இல்ல. போன தடவை ஓய்சட் ஆளுங்களை பொறி வச்சு பிடிக்க நினைக்கும் போதே அவனுங்க ஹீரோயினை கொன்னுடுவான்னு அவ இருக்க இடத்துலயே ஆளுங்களை செட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணானுங்கல்ல. எங்க அடுத்து ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்ற பயத்துல தான் ஹீரோயினை காப்பாத்த கடத்தி இங்க கொண்டு வந்திருக்கான். எப்படியோ ஹீரோயின் போயிட்டாளா, சரி பரவாயில்ல ஆண்டி, அவ போனா போயிட்டு போறா, ஆனா நான் உங்கள்கிட்ட சொன்னல அதை பண்ண மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு கில்லரும் எதையோ சொல்லிட்டு கிளம்புனதும் சடார்னு ஆண்டிக்கு முன்னால யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்னு காட்டுறதுக்கு முன்னாலேயே அடுத்த சீனுக்கு போக கொற்ற மழையில காரை ஓட்டிட்டு போன கில்லருக்கு முன்னால ஹீரோயின் கத்தியோட வந்து நிக்கிறா. என் பாட்டியை நீதானே கொன்ன, கொல்லும் போது உனக்கு ஜாலியா இருந்திருக்கும்ல, அப்ப என் பாட்டி அனுபவிச்ச வழியெல்லாம் உனக்கு கொடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு இவளும் கில்லரை கிழிக்க போராடுறா. கொஞ்ச நெஞ்ச போராட்டமா, ஒன்னும் பண்ண முடியல. கில்லர் ஹீரோயினை லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்றான். எதுக்கு? நான் தான் கேப்பார் பேச்சை கேட்டு தெரியாம கொலைகாரன் ஆயிட்டேன், என்ன கொலை பண்ணிட்டு நீ ஒரு கொலைகாரி ஆகணுமா, இதுக்காகவே நான் அவனை கொலை பண்ண விட மாட்டேன்னு ஹீரோயின் கிட்ட எதையும் சொல்லல. கில்லரே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கடைசியா ஒரு கட்டத்துல அவனை கீழே தள்ளி ஹீரோயின் கத்திய ஓங்கிடுறா. குத்திருந்தா அங்கேயே கில்லரோட குடல வெளியே வந்திருக்கும். அப்ப இவளுக்குமே சின்ன உறுத்தல், சாச்சா ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் இவ்வளோ ஈஸியா சாவடி கூடாதரா, குத்துனா நீ செத்துருவல்ல, நீ சாவர வரைக்கும் ஏன்டா இந்த தப்பெல்லாம் பண்ணோன்னு குற்ற உணர்ச்சியிலேயே குமுறி சாகணும், அதுதான்டா உனக்கான தண்டனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடைய கட்ட அதே ஸ்பாட்டுக்கு ஹீரோயினோட போனை சேஸ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு. பாட்டியோட ரிவெஞ்சு போய் அடுத்து அண்ணனோட ரிவெஞ்சு. அந்த ஆள் கில்லரை போட பாக்க, சார் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சார், நான் பண்ண தப்புக்கு நானே சரண்டர் ஆயிடுறேன், அதோட ரொம்ப நாளா ஜெயில இருக்க ஹெட் ஹண்டரை பொட்டு தள்ளியே ஆகணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக நான் அதை பண்றேன் அப்படின்னு கில்லர் சொல்லியும், டேய் இந்த மூல செலவு பண்ற வேலையெல்லாம் நீ வேற யார்ட்டையா வச்சுக்கிட்டா, இப்படி வாழைப்பழம் மாதிரி பேசியே தான்டா நீ ஏமாத்தின, முடிஞ்சதரா அவன் கட்டம் இன்னைக்குன்னு அவர் துப்பாக்கியை தூக்கும் போது டபுக்குன்னு அவர் பின்னால வந்து தலையிலே யாரோ அடிக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சு மறுநாள் காலையில கண்ண முழிச்சா அங்க இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் இருக்காரு. கார் எடுத்துட்டு பாதி தூரத்துல வந்துட்டு இருக்கும் போதே பல கொலைகளை பண்ண கில்லர் அவனா முன் வந்து சரண்டர் ஆயிட்டான்ற நியூஸ் ஒட்டு மொத்த டிவிலையும் ஓடிட்டு இருக்கு. அங்க அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷன் கொண்டு வர கில்லரை காட்ட அவனால சாகடிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலி எல்லாம் குட்ராயம் பையனை குட்ராயம் பொண்ணன்னு கில்லர் மேல எகிரி விழுந்து ஸ்டேஷன் வாசல்ல ஒரு கலவரமே பண்றாங்க. அங்க ஒரு ட்விஸ்டும் இருக்குங்க. ஸ்டேஷன் வாசல்ல ரிப்போர்ட்டர் நின்னுட்டு இருக்கா. கில்லரும் ரிப்போர்ட்டரும் நேரெதிரில பாத்துக்கிட்டதும் ட்விஸ்டுக்கான பிளாஷ்பேக். நேத்து நைட்டு கில்லரை கொலை பண்ண வந்த இன்ஸ்பெக்டரை அடிச்சு மயக்கமாக்குனதே ரிப்போர்ட்டர் தான். அதை பண்ணிட்டு கில்லர் கிட்ட சொல்லிருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ இன்ஸ்பெக்டர் ஒரு சத்தியம் பண்ணல, ஜெயிலுக்கு போய் ஹெட் ஹண்டரை கொலை பண்ணுவான்னு, மறக்காம அந்த சத்தியத்தை காப்பாத்திரு அப்படின்னு சொன்னதோட பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்தோம். புது டாக்டர் செத்ததுக்கு அப்புறம் இவ வயித்துல சுமந்துட்டு இருந்த புது டாக்டரோட குழந்தைய அபார்ஷன் பண்ணலான்னு போயிருப்பா. அப்ப இவளுக்கு திடீர்னு தோணி இருக்கும். பொதுவா சைக்கோபாத்ன்றவங்களுக்கு எமோஷனே இருக்காது இல்ல, ஆனா புது டாக்டர் உயிரோட இருக்கும்போது நிறைய தடவை இவகிட்ட அழுது ஃபீல் பண்ணிருப்பான். அப்படிப்பட்டவன் எப்படி சைக்கோபாத்தா இருக்க முடியும்? சோ இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சு ஆகணும்னு களத்துல இறங்கினவ 20 வருஷமா ஒர்க்கிங்லேயே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால ட்ரம்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் போட்டு நெருப்ப வச்சு கொளுத்தினால புது டாக்டர்.
அடுத்து போலீஸ்காரங்க வந்து இந்த ட்ரம்மையும் பார்த்துட்டு பழைய ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயும் போய் செக் பண்ணாங்களே, கீழே ரத்தக்கரெல்லாம் இருந்திருக்கும். அதை கடத்தப்பட்ட பையனோட ரத்தம்னு போலீஸ் நினைச்சாங்க. போலீஸ் முடிச்சிட்டு போயிட்டு இப்ப அந்த பில்டிங் குள்ள போன ரிப்போர்ட்டர் பதுங்கி இருக்க பழைய டாக்டரை பாக்குறா. சோ புது டாக்டர் பழைய டாக்டரை காப்பாத்தி இங்கதான் கொண்டு வந்திருக்கான் போல. அப்ப போலீஸ்காரங்க பார்த்த ரத்தம்லாம் பழைய டாக்டரோட ரத்தமா தானே இருக்கணும். போன தடவை போலீஸ் வரும்போது பழைய டாக்டர் அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்ப ரிப்போர்ட்டரை பார்த்ததும் உண்மையான கொலைகாரன் கில்லர் தான், அவனை கொலை பண்ண வைக்கிறது OIZ டீம் தான், அதோட தலைமை சீஃப் செக்ரட்டரி தான்ற வரைக்கும் எல்லாத்தையும் அப்பவே ஒப்பிச்சிட்டாரு. உடனே ரிப்போர்ட்டருக்கு ஒரு பிளானும் வந்திருக்கு. கில்லர் தான் கொலையெல்லாம் பண்ணா ரைட்டு, இப்ப அவனுக்கு சர்ஜரி நடந்ததுக்கு அப்புறம் பழசெல்லாம் மறந்து தன்னை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான். எப்படியும் ஒரு நாள் அவனுக்குள்ள இருக்க சைக்கோபாத் கேரக்டர் வெளியே வரும். அதைத்தான் சீஃப் செக்ரட்டரியும் எதிர்பார்த்துட்டு இருப்பான். எப்ப அவன் திரும்ப பழைய மாதிரி ஆவான், அவனோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வந்து நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம்னு காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? கில்லர் அப்பாவிங்களெல்லாம் கொலை பண்ணான்ல, அதுக்கு பிராய்ச்சித்தமா அவனை வச்சு அவனை மாதிரியே இருக்க சைக்கோபேத் எல்லாம் நம்ம கொலை பண்ண வைக்க போறோம். சீஃப் செக்ரட்டரியா முன்னால வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா அவன் நல்லவ மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி தப்பிச்சிருவா. கூடாது, அதுக்கு முன்னால நம்மளே எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அதுல சீஃப் செக்ரட்டரியையும் கோத்து விட்டுறணும். இதுதான் நம்ம பிளான்னு ரிப்போர்ட்டர் சொல்ல போய் தான் சைக்கோபேத்ஸான டம்மி பீஸ், ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன லீ, குழந்தைங்களை எரிச்சு கொலை பண்ற டிரைவர்னு இவங்க 3 பேரையும் கில்லர் கொலை பண்ண வேண்டியதா போச்சு. இந்த பிளாஷ்பேக் காரிட்டு பிரசன்ட்டுக்கு வர ஒரு பக்கம் பழைய டாக்டர் அரெஸ்ட் பண்ணி எவ்வளவோ கேள்வி கேட்டோம். அந்த மாமியார் விட்டு மண்ட கசாயம் வாயவே திறக்க மாட்டான். அப்ப ரூமுக்குள்ள வந்த டீம்மேட் சீஃப் கிட்ட, சார் சம்பந்தமே இல்லாம தோஸ்தி ஸ்டேஷனுக்கு வந்து கில்லரை பார்க்கணும்னு சொல்றாங்க சார், என்ன பண்றதுன்னு கேட்டா, ஐயோ அவங்க பையன் சாகிறதுக்கு காரணமா இருந்தவன்ப்பா கில்லரு, நம்ம மாட்டுக்கு அவங்கள பார்க்க விட்டு அவங்க கில்லரை கொண்டுட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனையாகும், முடியாதுன்னு சொல்லிடுன்னு சீஃப் சொல்லிட்டு இருக்கப்போ, அதெல்லாம் சொந்த தாயே எந்த பையனையும் கொல்ல மாட்டாங்க, தைரியமா அனுப்புங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியாத ஒரு புது குண்டை பழைய டாக்டர் தூக்கி போட தோஸ்திக்கும் கில்லருக்கும் ஒரு மீட்டிங் நடக்குது. இங்கேயும் ஒரு பிளாஷ்பேக். தோஸ்தி அவங்க பையனான கில்லரை நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நர்ஸோட பையனான புது டாக்டரை இவங்க வளர்த்துட்டு இருந்தாங்கல்ல. 2 பசங்களுமே ஒரே ஸ்கூல் தான் படிச்சாங்க. ஸ்கூல் படிக்கும் போது கில்லர் முயலோட வயித்தெல்லாம் கூட அறுத்தான் பாருங்க. அத புது டாக்டர் தோஸ்தி கிட்ட வந்து சொல்லியிருக்கான். தோஸ்திக்கு ஒரு டவுட், ஒருவேளை அது நான் பெத்ததா இருக்குமோ அப்படின்னு. அடுத்த ஒரு நாள் எதர்ச்சியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ கில்லர் அவன் தம்பியை பயமுறுத்துறதுக்காக அதான் பல்ல நோண்டி அதுல தம்பியை வச்சு மண்ணெல்லாம் அள்ளி போட்டானே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். கண்ணை பார்த்ததுமே அதை நம்ம பையன் தானே தெரிஞ்சு போச்சு. பின்னாலேயே போன தோஸ்தி அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தாங்க அங்க வச்சு சைக்கோ பையனோட கழுத்தை நெரிச்சு சாவுடான்னு கத்திருக்காங்க. ஆனா கொல்லல. அதுக்கப்புறம் நர்ஸை மீட் பண்ணி, நம்ம ஆரம்பத்திலே பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா, என் பையன் எப்ப சைக்கோவா மாறுறான்னு நமக்கு சந்தேகம் வந்தாலும் நீ அவனை கொண்டு முடிச்சு விடுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நர்ஸு போயிட்டு தலகாணியை வச்சு அமுகின கதையெல்லாம். அப்புறம் கில்லரோட தத்து ஃபேமிலி செத்து போச்சு. அப்ப கூடங்க நம்ம பையன் தான் அந்த ஃபேமிலியை கொண்டானதான் தோஸ்தி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆன்டி கில்லரை வந்து தத்தெடுத்ததுக்கு அப்புறம் கில்லரோட ஐடி நம்பர்லாம் மாத்திட்டாங்களா. சோ கில்லர் செத்துட்டு தான் நினைச்சு தோஸ்தி அப்ப விட்டாங்க. அடுத்த 15 வருஷம் கழிச்சு தான் கொடூரமான முறையில கொலைகள் நடக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை நம்ம பையன் தான் உயிரோட இருந்து இந்த கொலையெல்லாம் பண்றானோ அப்படின்ற சந்தேகத்துல கில்லரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த டைம் தான் கில்லர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஹீரோயின் கிட்ட ஆசா பாசமா பேச, அடங்கொப்பதா இவன் அப்ப அவனுக்கு ஒரு குழந்தை வேணும்ன்றதுக்காக அப்ப நம்மள ரெடி பண்ணானே, அப்பனுக்கு தப்பாம பிறந்தவன் இந்த பொண்ணை பலிகடா வாக்க போறானா. அந்த ஷாக்ல தான் வெளியே வந்து வாந்தியெல்லாம் எடுத்திருக்காங்க. இது இப்படியே வளர்ந்து கடைசியா புது டாக்டரே செத்துட்டானா. இனிமேலும் கில்லரை உயிரோட விட்டா எத்தனை உயிர் போகுமோ அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல மயக்கமா இருந்த கில்லரை போட்டு தள்ளவும் இவங்க வந்திருக்காங்க. திடீர்னு யாரோ உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்டதும் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்க உள்ள வந்தது ஹீரோயின். மயக்கத்துல இருந்த கில்லர் கண்ணை முழிச்சிருக்கான். அவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு. சோ விவரம் தெரியாதவனை ஏன்டா கொண்டுகிட்டுன்னு விட்டுட்டாங்க. இந்த பிளாஷ்பேக்லாம் காரிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, ஏன் தாயே நீ சின்ன வயசுலயே என்ன கொண்டு போட்டுருக்கலாம்ல, நான் இந்த நிலைமைக்கு வந்தே இருக்க மாட்டேன். மொத்தத்துல எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல தாயே. சின்ன வயசுல என்னோட தத்து ஃபேமிலியை கொன்னதும் நான் இல்ல, வளர்ந்தும் நான் எந்த கொலைகளையும் பண்ணணும்னு நினைக்கல. என் ஃபேமிலியை கொண்ட ஃபர்ஸ்ட் விக்டிமா பழி வாங்கணும்னு நினைச்சேன். அது ஒண்ணுதான் நான் பண்ண ஒரே தப்பு. சரி பெத்த தாயே என் மேல நம்பிக்கை வச்சு என்ன வளர்க்கல, வேற யார் என்ன நம்ப போறா அப்படின்னு விரக்தியா பேசிட்டு கில்லர் கிளம்புறானா. இதை முடிச்சுட்டு தோஸ்தி வெளியே வந்தா புது டாக்டரை கில்லர்னு நினைச்சு ஒரு அப்பாவியை கொண்டுட்டமேன்னு இன்ஸ்பெக்டர் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஆனா புது டாக்டரோட சாவுக்கு இவர் காரணம் இல்லையே, ஷூட் மட்டும் தான் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல அவன் உயிரோட தானே இருந்தான். ஹெட் ஹண்டர் போட்ட பிளான்னால அவன் உயிர் போயிடுச்சு. இத தோஸ்தி போய் இன்ஸ்பெக்டருக்கு புரிய வச்சதும், அட கதை அப்படி போகுதா அப்படின்னு கில்லர் தான் ஹெட் ஹண்டரோட பையன்றதெல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வர, ஒரு பக்கம் கில்லர் விசாரணையில ஹெட் ஹண்டரோட மூல ரிசர்ச் பத்தி எல்லாம் சொல்லிடுறான். ஹெட் ஹண்டரோட லேபுக்கு கூட கில்லர் ஒரு தடவை போயிட்டு வந்தான்ல, அட்ரஸ போலீஸ்ட்ட சொல்லி போலீஸ் அந்த இடத்துக்கு போய் அதை கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் தோஸ்திக்கோ மனசையே கேட்கல. வளர்த்த பையனும் போயிட்டான், பெத்த பையனும் இந்த மாதிரி ஆயிட்டான். அந்த சோகத்துல ஒரு மலைக்கு மேல நின்னவங்க புது டாக்டரோட பிளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பாக்குறாங்க.
இவங்க கில்லரோட சின்ன வயசுலயே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல பார்த்தாங்கல்ல, அதே இடத்துல புது டாக்டரும் ஒளிஞ்சிருந்து அதை பார்த்திருக்காங்க. அடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எதாச்சியா வீட்டு பீரோல தோஸ்தி அவங்க ஒரிஜினல் பையனோட அவன் குழந்தையா இருக்கும்போது சேர்ந்து எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு, அப்ப அவன் தான் அம்மாவோட ஒரிஜினல் பையனா, கொலகாரனா வேற மாறிட்டான் இப்படின்னு கில்லரை சாகடிக்க போறதுக்கு முன்னால புது டாக்டர் தோஸ்தியோட வீட்டுக்கு போய், உங்க பையன் ஒரு கொலகாரன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சதும், தம்பி வேணாடா தம்பி, நீயோ ஒரு சாஃப்ட் கார்னர் சாம்பாரு, அவனோ ஒரு அநியாயக்கார ஆந்திரா மீல்ஸ், அவங்கிட்ட போட்டா போட்டி போட்டா அந்த சைக்கோ உன்னை கொன்னுடுவான்டா தம்பி, வேணா எங்கேயும் போகாதரான்னு தோஸ்தி புது டாக்டரை நிறுத்த போய் தான் இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கு. அப்ப அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரி புது டாக்டர் வேணும்னே தோஸ்தியை என்னமோ ஒன்று பண்ணதான் நினைச்சுக்கிட்டா. ஆக எந்த பையனுக்குமே நம்மளால எந்த நல்லதுமே நடக்கலையன்ற சோகத்துல தோஸ்தி நின்னுட்டு இருந்த மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்து செத்துடுறாங்க. இதோட இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தா சீஃப் செக்ரட்டரியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க தான் OIZ குரூப் நடத்துறாங்க, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமும் அவங்க தான் கில்லர் சொல்லிட்டான். ஆனா ஆதாரம் வேணுமே, சரியான ஆதாரம் இல்லாம ஒரு ஆளை 48 ஹவர்ஸ்க்கு மேல ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. என்னடா பண்றதுன்னு டீம்மேட்டும் சீஃபும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு அன்னோன் சோர்ஸ் கிட்ட இருந்து இந்த கேஸ் சம்பந்தமான முக்கியமான தகவல் என்கிட்ட இருக்கு, நான் அதை இத்தனை மணிக்கு பிரஸ் மீட்ல சொல்றேன், ரெடியா இருங்கன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. எல்லாம் கில்லரோட திருவிளையாடல் தான். இவன் ஆன்டி கிட்ட நான் சொன்ன விஷயத்த மறக்காம பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தான் இல்லையா. சின்ன வயசுல இருந்து கில்லரையும் புது டாக்டரையும் சீஃப் செக்ரட்டரியோட OIZ அமைப்பு என்னெல்லாம் பண்ணுச்சோ அதோட ஆதாரம் எல்லாமே ஆன்டி கிட்ட இருக்குங்க. ஸோ ஆன்டி தான் பிரஸ் மீட்டுக்கு வரதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அவங்க வரதா சொன்ன டைமை தாண்டி 30 நிமிஷம் ஆகியும் ஆளையே காணோம். மேட்ரு கேள்விப்பட்ட கில்லர்கள்லாம் படபடப்பாயிடுச்சு. சேம் டைம் கில்லர் கிட்ட வந்த இன்ஸ்பெக்டர், உன் அப்பா என்னடான்னா என் அப்பா அம்மாவை கொல்லுவான், நீ என்னடான்னா என் அண்ணனை கொல்றியா, இருக்குடா உனக்கு கச்சேரி அப்படின்னு மிரட்டும் போது, சார் நான் உங்க அடிமை சார், என்ன எப்ப வேணும்னா பாத்துக்கலாம், ஏன் கதையை விடுங்க, தப்பே பண்ணாத புது டாக்டரை நல்லவன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும்ல, அது என் ஆன்டி வந்தாதான் சார் நடக்கும், அவங்கள ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிங்கன்னு கில்லர் சொல்ல, கரெக்டான பாயிண்ட் தானே, ஒரு அப்பாவியை தான் கொன்னுட்டோம், அட்லீஸ்ட் அவன் பேரையாச்சும் காப்பாத்துவோமே அப்படின்னு ஆன்டி இங்க வரதுக்கு முன்னால அவங்க பையனை சேஃப்டியா வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டோட CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணா பையனை ஃபிளைட் ஏற்றி விட போன ஆன்டியையும் சரி அவங்க பையனையும் சரி புது போலீஸ்ன்னு OIZ டீமை சேர்ந்த ஒருத்தர் இருந்தானே, அவன் தாங்க ஏர்போர்ட்ல இருந்து நைஸா தள்ளிட்டு போயிருக்கான். அவனை எங்கெங்கயோ தேடியும் இப்ப காணோம். சரி, OIZ டீமுக்காக அவன் அவங்க 2 பேரையும் தூக்குனதா இருக்கட்டுமே, இங்க ஸ்டேஷன்ல இருக்க சீஃப் செக்ரட்டரியும் அவங்களோட ஆளுங்களும் அப்பாடா தப்பிக்க போறான்னு சந்தோஷமா தானே இருக்கணும். இவனுங்களுக்குள்ளேயும் ஒரு பதட்டம், மேபி ஆன்டியையும் பையனையும் தூக்குன புது போலீஸ் இவங்களுக்கு டிமி கொடுத்துருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்ட இன்ஸ்பெக்டர் வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வரப்போ மறுபடியும் ஜெயிலுக்குள்ள இருந்த கில்லர், சார் நான் ஒரு நாள் புது போலீஸோட வீட்டுக்கு போனேன் சார், அங்க ஒரு போட்டோவை பார்த்தேன், அதுல புது டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ண ஆளு, இவங்க கூடவே ஒரு பொண்ணு இருந்தா, கடத்தின ஆன்டியையும் பையனையும் இவங்க கிட்ட சேர்க்காம இருக்கான்னா எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் கதை தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார், அதை போய் என்னன்னு பாருங்கன்னு கில்லர் ஒரு லீட் எடுத்து கொடுக்க இன்ஸ்பெக்டர் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சி புது போலீஸோட வீட்டுல கில்லர் எந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தானோ அவ போட்டோவை கையில வச்சுக்கிட்டு யார் யார்கிட்டயோ விசாரிச்சுட்டு இருக்க. இந்த கேப்ல ஏதோ ஒரு இடத்துல பதுங்கி இருந்த புது போலீஸ சீஃப் செக்ரட்டரியோட ஆளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அது இல்லாம இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் இருக்கால்ல, அவ ஹீரோயினை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இவ எப்பவும் பண்ற ஷோ ஒண்ணு இப்ப ஆரம்பிக்கிறா. இதுல சீஃப் செக்ரட்டரியையும் அவங்க பார்த்த வேலையையும் தான் கிழிச்சு தொங்க விடுறா. இதுல நமக்கே தெரியாத ஒரு புது மேட்டர் என்ன தெரியுங்களா, சின்ன ஒண்ணு ஒருத்தவன் நடுவுல வந்தான் இல்லீங்களா, அவன் கூட சில பல பேரை கொலை பண்ணானே. இந்த 3:1 3:2 கூட 2 விக்டிம்ஸ்க்கு பேர் வச்சோம் பாருங்க. சின்னவூ அவங்கள என்னமோ நார்மலா தான் கொன்னான். ஆனா அந்த கிரைம் சீனை கில்லர் ஸ்டார்டிங்ல ஆளுங்களை எந்த மாதிரி கொல்லுவானோ அதே மாதிரி மாத்தி வச்சது OIZ டீம் தான். ஏன்னா கில்லர் பழசெல்லாம் மறந்துட்டான், திரும்ப அவனை ட்ரிகர் பண்ணல, அதுக்காக நடந்த வேலை இது. இது இல்லாம பழைய டாக்டர் 25 வருஷத்துக்கு முன்னாலேயே சைக்கோபாத் ஜீன் இருக்க குழந்தைங்க இவங்க தான் சீஃப் செக்ரட்டரி கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்தாருல்ல, அதுல சின்னவுமே ஒரு ஆளுங்க. அப்பெல்லாம் அவன் பிறந்து வளர்ந்து அவன் அம்மாவையே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டான். வளர்ந்தவன் இவ்வளவு கொலை பண்றான். சந்தேகப்பட்டு அவன் அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா மேலிடத்துல இருந்து அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுக்கவே இல்லை. எதுக்காக? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா கில்லரை சைக்கோபாத்தா மாத்த முடியாது. அதுக்காகவே சீஃப் செக்ரட்டரி அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுக்கவே விடல. இத டிபார்ட்மெண்டோட சீஃப் பழைய டாக்டர்னு 2 பேரை இன்டர்வியூ பண்ணி அவங்க மூஞ்செல்லாம் காட்டல, மூஞ்ச பிளர் பண்ணி அவங்க பேசுறத மட்டும் வேற குரல்ல போட்டு காட்டி அதை ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டேஷன்ல இதுக்கு மேல சீஃப் செக்ரட்டரி வச்சிருக்க முடியாம ரிலீஸ் பண்ண போறாங்க. இதே நேரம் தானே ரிப்போர்ட்டர் ஒரு உண்மையா சொல்லிட்டு இருக்கா. சோ ஸ்டேஷன் வாசல்லையே வச்சு அவ கேட்கிற கேள்வி எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் இங்க சீஃப் செக்ரட்டரி கிட்ட கேட்க முடிஞ்ச அளவு இவங்களுங்க இல்ல எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள சீஃப் செக்ரட்டரிக்காக வச்சிருக்க ட்விஸ்ட பாருங்க. இன்ஸ்பெக்டர் டிவி ஸ்டேஷனுக்கே காணாம போன ஆன்டியை கூட்டிட்டு வந்துடுறாரு. எப்படிறான்னு பார்த்தா புது போலீஸோட வீட்டுல இருந்த பொண்ணை பத்தி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணாரு இல்ல,
அந்த பொண்ணு தங்கி இருந்த வீட்டுக்கு எதிரில் அந்த பொண்ணு போட்டோவை காட்டி விசாரிக்கும் போது, இந்த பொண்ணா, இவளதான் ஒரு சைக்கோ கொலைகாரன் சில வருஷத்துக்கு முன்னால கொன்னுட்டானேங்க. பாவம், இந்த பொண்ணு செத்ததுல அந்த பொண்ணோட காதலன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி, அந்த காதலன் இவரான் பாருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் புது போலீஸோட போட்டோ எடுத்து காட்டினா, அவனே தாங்க அது. உடனே எந்த இடத்துல இந்த கொலை நடந்துச்சோ இன்ஸ்பெக்டர் அங்க போனா, சீஃப் செக்ரட்டரியோட ஆளுங்க இங்க வரதுக்கு முன்னாலேயே இன்ஸ்பெக்டர் அங்க போயிட்டாரு. புது போலீஸ், அவன் கடத்தி கொண்டு வந்த ஆன்டி பையன் 2 பேருமே அங்கதான் இருந்திருக்காங்க. நல்லா வார்னிங் போர்டில் வரைஞ்ச வரி குதிரை மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கல சீஃப் செக்ரட்டரி. செம்ம திறமையான ஆள் போலங்க. ஓய்செட் டீம்ல யாரை சேர்த்தாலும் இப்ப புது போலீஸ் மாதிரி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்கள ஒரு சைக்கோபாத்து கிட்ட பலி கொடுத்துருக்காங்க. சோ இந்த டீம்ல சேர்ந்து எனக்காக வேலை செய்ப்பா, நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு சைக்கோபாத்தே இல்லாத உலகத்தை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இவன் உட்பட எல்லாத்தையுமே அந்த அம்மா டீம்ல சேர்த்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அது எல்லாம் மீறி போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் ஆன்டியையும் ஆன்டியோட பையனையும் அவங்கள்ட்ட சேர்க்காம நானே உங்களை டிவி ஸ்டேஷன் கொண்டு போய் விடுறேன்னு இங்க குறிட்டு வந்து வச்சிருக்கான். அப்புறம் என்ன, ஆன்டி டிவி ஸ்டேஷன் வந்தாச்சு. அடி முதல் நுனி வரை நடந்த எல்லாத்துக்கும் சீஃப் செக்ரட்டரி தான் காரணம்ன்ற ஆதாரம், வீடியோ ஆதாரம் முத கொண்டு இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்து பப்ளிக்கா போட்டு காட்டினதும் ரிலீஸ் ஆகி போன சீஃப் செக்ரட்டரிய இன்ஸ்பெக்டர் பாதி வழியில மடக்கி அரெஸ்ட் பண்றாரு. ரெண்டாவது, என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா நடக்காத ஒன்ன நடந்ததா மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதாங்க புது டாக்டர் தான் கொலைகாரன்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதை புரிய வைக்கணும் இல்லையா? சோ புது டாக்டரை பத்தி ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா, ஹீரோயின் இவங்கெல்லாம் நல்ல விதமா பேசின இன்டர்வியூ போட்டு காட்டி எந்த தப்புமே பண்ணாம வாழ்க்கை முழுக்க ஒரு கொலைகாரனோட பையன்ற வேதனையிலேயே அவன் வாழ்ந்தானே, அவன் ஃபீலிங்ஸை மக்களுக்கு எடுத்து சொன்னதும் புது டாக்டர் நல்லவன் ஆயிட்டான். இது இல்லாம ரிப்போர்ட்டரும் பழைய டாக்டரும் சேர்ந்து தானே கடைசியா கில்லரை 3 சைக்கோபாத்தை கொல்ல வச்சாங்க. பிளஸ் ரிப்போர்ட்டர் சின்ன வயசா இருக்கும்போது ஹெட் ஹண்டருக்கு எடுபடியாலாம் வேலை செஞ்சாலே எல்லாத்தையும் ரிப்போர்ட்டர் ஒத்துக்கிறா. ஷோவை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரிப்போர்ட்டரோட சொந்த அப்பாவான ஆங்கிரி காப்பி இவளை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீ என்கிட்ட வரத்துக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குல்ல அப்படின்னு கண்ணீரோட பேசி அவளை கூறிட்டு போக, ஓய்செட் டீம்ல யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ ஒரு ஆள் விடாம எல்லாரையும் தூக்கிடுறாங்க. அப்புறம் ஆளுங்கட்சியோட அலட்சியத்தினால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்கள ஆட்சியில இருந்து தூக்கிட்டு அசிஸ்டன்டோட அப்பாவை பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. சைக்கோபாத் ஜீன் இருக்க குழந்தைங்களை கருவிலேயே அபார்ட் பண்ணணும்ன்ற முடிவுக்கு அந்த டைம்ல நான் தான் எதிர்பார்த்தேன். இப்ப அந்த பொறுப்பை மக்களான உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். சைக்கோபாத் ஜீன் இருக்க குழந்தைங்களை கொல்லலாமா வேணாமான்ற ஓட்டிங்ல நீங்களே ஓட்டு போட்டு முடிவெடுங்க அப்படின்னு இவர் சொல்லி ஓட்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அரெஸ்டான கில்லரை கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னால நிறுத்தினதும் வெளியே கில்லருக்கு மரண தண்டனை தான் கொடுத்தாகணும்னு மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆசைப்படியே மரண தண்டனையும் கொடுத்தாச்சு. கில்லரை ஜெயில தூக்கி போட அதே ஜெயில தாங்க கில்லர் கடைசியா குழந்தைங்களெல்லாம் கொன்னு எரிக்கிற ஒரு டிரைவரை கொன்னான்ல. ஆக்சுவலா அந்த கிரைம்ல 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. கில்லர் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு இன்னொரு ஆள் தான் அந்த கொலையை பண்ண மாதிரி 2வது ஆளை போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பான். அவன் இந்த ஜெயில தான் எடுபடியா இருக்கான். கில்லரோட செல்லுக்கு அவன் சாப்பாடு கொடுக்க வரும்போது சட்டக்காலரை பிடிச்சி கில்லர் ஒரு லுக்கு விட்டான் பாருங்க. என் கையில இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, இப்ப நான் உன்னை பாத்துட்டேன்ல, இனிமேல் உனக்கு ஒரு நாலு நரகம் தான்டா அப்படின்னு கக்கா போற அளவுக்கு கடுமையா மாட்டி விட்டுறான். இவன் ஓடி போய் ஆபீசர்லாம் வத்தி வைக்க கில்லரோட செகண்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தானே, அவனுமே ஜெயில காடா தானே இருந்தான். இதை கேள்விப்பட்டு கில்லரோட செல்லுக்கு போனவன், என்னடா உனக்கு அவ்வளவு திமிரு, நீ நம்ம ஃப்ரெண்ட கொலை பண்ணன்னு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை கொண்டு இருக்கணும், போனா போதுன்னு விட்டா போற வரவங்களெல்லாம் மாட்டிட்டு இருக்க, நீனா அவ்வளவு பெரிய வஸ்தாதா அப்படின்னு கில்லர்ட்ட சண்டைக்கு போக, நான் பண்ண கொலையெல்லாம் பார்த்தா கோமாவுக்கே புடுவ, நீ எல்லாம் வந்து என்ன முறைக்கிற பாத்தியா அப்படின்னு கில்லர் செகண்ட் ஃப்ரெண்டோட கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கான். உடனே ஆபீஸ் எல்லாம் வந்து கில்லரை பிடிச்சிட்டாங்க. இங்க சீனை கட் பண்ணா கில்லர் ஹெட் ஹண்டரோட செல்லுக்குள்ள போறாங்க. பையனை பார்த்ததும் ஹெட் ஹண்டருக்கு சந்தோஷம் தாங்கல. வாடா வாடா வாடா, நான் பெத்த நம்பியாரே, அப்பனே மிஞ்சிட்டடா நீ, நான் முதல் முறையா இந்த ஜெயிலுக்குள்ள உன்னை பார்க்கும்போது உன் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சேன், இவனும் நம்மள மாதிரி படு பயங்கரமான ஆளா தான் இருப்பான்னு. ஆனா நீ என் பையனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல ராஜா, வாடா, இத்தனை வருஷம் கழிச்சு அப்பாவை பாக்குற, ஒரு ஹக் இல்லனா இப்படி கிட்ட வான்னு ஹெட் ஹண்டர் கில்லரை கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறான். இவன் எதிர்பார்க்காத டைம்ல கில்லர் எடுத்து சொருனாம் பாருங்க, ஒரு சொருவு சதக் தான். இது நடந்துட்டு இருக்கும்போது 2வது ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு வெளியே தான் நிக்கிறான். சோ இதுக்கு முன்னால கில்லர் செகண்ட் ஃப்ரெண்டை போட்டு அடி வெளுத்தான்ல, அப்பவே அவங்க கிட்ட சொல்லிருப்பான், நான் இங்க வந்ததுக்கான முக்கிய காரணமே ஹெட் ஹண்டரை கொலை பண்ணதான், சரியான டைம் பார்த்து நான் அவன் செல்லுக்குள்ள போறதுக்கான வழியை மட்டும் ரெடி பண்ணி கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு கில்லர் சொல்ல போய் தாங்க செகண்ட் ஃப்ரெண்டோட உதவியால இந்த சம்பவமே அரங்கேறி இருக்கு. சோ அப்பனாவது சுப்பனாவது இந்த பரதேசியால தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருந்திருக்கும். அந்த வேதனையோட ஹெட் ஹண்டரை குத்தி கிழிச்சு அங்கேயே காலி பண்ண விஷயம் நாடு முழுக்க தீயா பரவுது. பரவாயில்ல, பையன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சாலும் கில்லர் மேல இருக்க கோவம் மட்டும் குறையல. அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆங்கிரி காப்பை மீட் பண்ணும்போது, நடந்து போச்சு, கோவத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போற,
அதோட கில்லர் வேற அவனாவே இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவான்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் ஹெட் ஹண்டரோட பிரெயின் சர்ஜரி ஃபெயிலியர் தானே. பழைய டாக்டரே கூட அதை சொன்னார் இல்லீங்களா? மிஞ்சி போனா கில்லரோட வாழ்க்கை இன்னும் 1 நாளோ 2 நாளோ. சாக போறவன் மேல கோவமா இருந்து என்னடா பண்ண போற அப்படின்னு ஆங்கிரி காப் ஒரு பக்கம் சொல்ல, இன்ஸ்பெக்டர் செம்மையா குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா கிட்ட போனா அவங்களும் அதே கதையை தான் சொல்றாங்க. எனக்கு கூட ஹெட் ஹண்டர் என் பொண்ணை கொன்னு கில்லர் என் பையனை கொன்னு அவங்க மேலலாம் கோவமா தான்ப்பா இருந்துச்சு. அந்த கோவத்துல தான் நிறைய தடவை நான் சாகவும் போனேன். பட் நான் சாகிறதுனால இங்க என்ன மாறிட போகுது? ஸோ கோவத்தை விட்டுட்டு அதுக்கு பதில் யார் மேல கோவம் இருக்கோ அவங்கள மன்னிச்சுட்டேன்னு வையேன், அந்த மன்னிப்பே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் அப்படின்னு இவங்களும் அதே மாதிரி சொன்னதும் மறுநாள் ஜெயில இருக்க கில்லரை இன்ஸ்பெக்டர் போய் மீட் பண்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆரம்ப கால எபிசோடு ஒண்ணுல இன்ஸ்பெக்டர் ஜெயில இருக்க ஹெட் ஹண்டரை பார்த்து என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிருப்பாரு. பதிலுக்கு ஹெட் ஹண்டரோ ஒரு ஆளால கொலை பண்ண முடியுமா முடியாதான்றத அவன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவான்டா. உன் கண்ணுல வலி வேதனை எமோஷன் இதெல்லாம் கலந்துருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஆளால என்னைக்குமே கொலை பண்ண முடியாது அப்படின்னு ஹெட் ஹண்டர் சொல்லிருப்பான். அப்ப அவன் என்ன சொன்னான்றது இப்ப கில்லரோட கண்ணை பார்க்கும்போது தாங்க இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. கில்லரோட கண்ணுல கண்ணீர் கலந்த அதே வருத்தம், அதே வேதனை, அதே துக்கம், அதே எமோஷன்ஸ். சோ இதுக்கு மேல கில்லரே நினைச்சாலும் அவனால கொல்ல முடியாது. திருந்துட்டான். இவனுக்குள்ள இருக்க புது டாக்டரோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா இவனோட மொத்த மூளையையும் ஆக்கிரமிச்சிருச்சு. இருந்தும் இன்ஸ்பெக்டரால இவனை மன்னிக்க முடியல. கில்லர் அதை பத்தி கவலையும் படல. நான் தப்பு பண்ணேன், நீங்க என்ன மன்னிக்காம இருக்கிறது நியாயம் தானே. எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்றீங்களா? நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் என்னால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட ஃபேமிலி கொடுத்துருங்க. அப்புறம் கடைசியா எனக்கு ஹீரோயினை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. முடிஞ்சா அவளை வர சொல்லுங்கன்னு கில்லர் கேட்டதும், நீ இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் வருவான்னு நினைக்கிறா? கேடாச்சும் கேட்டு போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கில்லர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பினாலும் இவன் சொன்னதை ஹீரோயின் போய் சொல்றாரு. அவ இறுக்கமான மூஞ்சோட கில்லருக்கு முன்னால வந்து உட்கார்றா. மீதி பேர்கிட்ட மன்னிப்புன்ற வார்த்தையை வாச்சு கேட்க முடிஞ்சது. இவகிட்ட அதை கூட கேட்க முடியல. அவ்வளவு அவமானமா இருக்கு. தலை எழுத்து, இந்த ஜென்மத்துல நான் இப்படி பிறந்துட்டேன், உன் கூட சேர முடியல. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஒரு நார்மல் மனுஷனா பிறகுறேன். அப்பவாச்சு நீயும் நானும் சேருவோன்னு கில்லர் சொல்ல வரத்துக்குள்ளேயே ஹீரோயின் ஒரு முறைச்சிட்டு போயிடுறா. டெய்லியும் நைட்டு கில்லருக்கு மண்டை உடையுது. வலி தாங்கல. அந்த வலியோடையே ஒரு நாள் காலையில சர்ச்சுக்கு போறான். அங்க கில்லரோட சின்ன வயசு வெர்ஷன் உட்காந்து, கடவுளே என்ன ஆனாலும் என்ன ஒரு கொலகாரனா மட்டும் மாத்திராத அப்படின்னு வேண்டிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷுவலை பார்த்த கில்லர் அந்த பையனுக்கு பக்கத்துல போய் உட்காந்து, கவலைப்படாதா தம்பி, கடவுளோட பிரேயரை கேட்டுட்டாரு, இப்ப நீ ஒரு மிருகம் இல்ல, நல்லவனா மாறிட்டான்னு ஆறுதலோட பேசி இவன் சின்ன வயசு வெர்ஷனை இவனே கட்டி பிடிக்கிறான். இங்க சீனை கட் பண்ணிட்டு 3 வருஷம் கழிச்சு வந்தா ஜெயில இருக்க சீஃப் செக்ரட்டரியை ரிலீஸ் பண்றாங்க. அதே நேரம் ஜெயில இருந்த ரிப்போர்ட்டரும் ரிலீஸ் ஆகி அவ ஃபேமிலியோட கொஞ்சி கொலாவரா. இவ்வளவு தப்பு பண்ண சீஃப் செக்ரட்டரியை என்னடா அவளை அசால்ட்டா விட்டாங்க அப்படின்னு தானே நமக்கு காண்டாவுது. அடுத்த சீன்லயே நம்மள குஷி ஆகுறானுங்க. ரிலீஸ் பண்றதெல்லாம் சும்மா கண் துடைப்பு. ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிரைவேட் இடத்துல வச்சு அவளை கொன்னு போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு ஹீரோயினை படிக்க வைக்கணும், படிப்பு செலவுக்காக காசு தேவைப்படும்னு முட்டை வியாபாரி ஆயிட்டாரு. சோ காலங்காத்தால தூங்கிட்டு இருந்த ஹீரோயினை 6 நடிச்சு எழுப்பி கீழே வர வைக்க, ஏங்க நல்லா ஏறு உழுத நிலத்துல பொறுக்கின பீர் பாட்டில் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு எதுக்குங்க படின்னு சாவடிக்கிறீங்க? சரி எழுப்பி விட்டீங்க, இன்னைக்கு தான் ரிப்போர்ட்டர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்களாம், அவங்க வீட்டுக்கு என்ன டின்னருக்காக கூப்பிட்டுருக்காங்க, அப்படியே என்ன அங்க போய் டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரோட போயிட்டு ஒரு இடத்துல இறங்குறா. கோடையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கும்போது மழை வருது. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. எப்ப ஹீரோயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணனாலும் பாடி ஷிவரிங் ஆகும்ல, இப்ப அந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லாம ஜாலியா பிரிட்ஜை கிராஸ் பண்றா. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வேன் எடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள ரிப்போர்ட்டர் அங்க வந்துடுறாளா. ரிப்போர்ட்டருக்கும் புது டாக்டருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தெரிஞ்சதுல இருந்தே இன்ஸ்பெக்டரும் ரிப்போர்ட்டரும் சரியாவே பேசிக்கிறது இல்ல. இப்ப 2 பேரும் ஒன்னா உட்காந்து அவ பண்ண தப்புக்கு அவ சாரி சொல்றா, இன்ஸ்பெக்டர் பண்ண தப்புக்கு இவர் சாரி சொல்றாரு. இப்படியே பேச்சுவார்த்தை முடிஞ்சு 2 பேரும் தனித்தனியா போயிடுறாங்க. இத மறந்துட்டோம் பாருங்க, புது டாக்டரோட தங்கச்சி ஆர்ஃபனேஜ்ல இருந்தால, ரிப்போர்ட்டர் அவளை கூட்டிட்டு வந்து இவ கூடவே வச்சுக்கிறா. ஓகே, எல்லாரும் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயில கில்லர்னு ஒருத்தவன் தானே, அவன் கதை என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கில்லரை கடைசியா காட்டும்போது அவன் அவனோட சின்ன வயசு வெர்ஷனை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான்ல, அப்பவே பிரெயின் ட்ரெயின் ஆகி சர்ச்சிலேயே அவனோட உயிரை விட்டுட்டான். கில்லர் செத்து அவனை புதைச்ச இடத்துக்கு போன இன்ஸ்பெக்டர், கில்லர் இவ்வளவு சீக்கிரமா செத்தது அவன் பண்ண தப்புக்காக கடவுள் கொடுத்த தண்டனையா இல்ல அவனை காப்பாத்த கடவுள் கொடுத்த வரமான்னு புரியாம சமாதியவே முறைச்சு பார்த்துட்டு இருக்க கில்லரோட சமாதிக்கு ஒரு க்ளோஸ் அப்ப வச்சு இவ்வளவு பெரிய சீரீஸ ஒரு வழியா முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதாங்க, 20 எபிசோடையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன சீரீஸ் பண்ணலான்றத நீங்க கொடுத்த சஜஷன்ல இருந்தும் என்னோட சர்ச்சிங்ல இருந்தும் பொறுக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடிவு பண்ணல. பார்க்க போறதே நீங்க தானே, உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தா இப்படி தட்டி தூக்குனதும் உங்களுக்கு தந்தியா அனுப்பிடுறேன். பட் அதுக்கு முன்னால இந்த சீரியஸை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? அதை நான் கரெக்டா உங்களுக்கு டெலிவரி பண்ணனா? இந்த மாதிரி எபிசோடா போட்டது உங்களுக்கு பார்க்க வசதியா இருந்துச்சா? இதே மாதிரி சீரீஸ் போட்டா உங்களுக்கு ஓகேவா? இதெல்லாம் மறக்காம ஒரு ஃபீட்பேக்கா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன்.
அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.